அழகான சோலாரா என்ற ஒரு ராஜ்யம் இருந்தது. இளவரசி அனிதா வாழ்ந்து வந்தாள். அவள் புத்திசாலியும் நல்ல மனம் கொண்டவளும் எல்லாருக்கும் உதவ விரும்பும் ஒரு நல்லாட்சி மன்னரின் மகளுமாக இருந்தாள். கோபத்தனம் மிகுந்த ஒரு வில்லனரசர் இருந்தார். அவர் சோலாரா நாட்டை கைப்பற்ற விரும்பினார். அவர் ஒரு தீய மந்திரவாதியை அனுப்ப இளவரசி அனிதாவுக்கு ஒரு சாபம் விதிக்கச் சொன்னார் என்று மந்திரவாதி கூறினார். இளவரசி அனிதா ஒரு மந்திர மலையை நோக்கி பயணம் செய்தாள். பல நாட்கள் நடந்த பிறகு ஒரு பழைய கோவில் அருகே சென்றாள். ஒரு சிறிய சிறுவன் உணவின்றி தவித்துக் கொண்டிருந்தான். அனிதா தனது உணவை சிறுவனுக்கு கொடுத்தாள். அந்த சிறுவன் மந்திர தெய்வமாக மாறி, இந்த மந்திர மாலை உனக்கு வெற்றியை தரும் என்று கூறி ஒரு பிரகாசமான மாலையை அளித்தார். சாபத்தை உடைத்த இளவரசி அனிதா அந்த மந்திர மாலையுடன் அரண்மனைக்கு திரும்ப தனது நாட்டிற்கு வந்த வில்லன் அரசனை எதிர்கொண்டாள். அந்த மந்திர மாலை மின்னியது. அந்த ஒளியில் தீய சக்திகள் அனைத்தும் அழிந்து போனது. இளவரசி அனிதா தனது நல்ல மனதாலும் தனது ராஜ்யத்தை காப்பாற்றினாள். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். நல்ல மனமும் உண்மையான அன்பும் சக்தியளிக்கும்.